ஐயா ஐயா வணக்கம். ஐயா, சரியான கிளைமேட்டு. ஆமாங்க. அருமையான ஒரு இடத்துல நின்னுக்கிறீங்க. ஆ. அதுவும் கையில பாத்தீங்கன்னாக்க கருவேப்பிலைய வச்சிருக்கீங்க. ஆமாங்க. கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னாக்க பழம் நல்லா பழுத்திருக்கு. ஆமாங்க. ஐயா, என்னங்க ஐயா, பழம் கருவேப்பிலை பழுத்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமாங்க. சொல்லுங்க, இதுல இருந்து மக்கள் தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? ஐயா, இதுக்கு பேரு கருவேப்பிலை. கறிவேப்பிலை. எப்படின்னா ம். கருவேப்பிலை. ஆ. அதாவது பாத்தீங்கன்னா, இது நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. ம். உங்களுக்கு தெரியுமா? இது தொடர்ச்சியா சாப்பிட்டா வந்து ஆண்மை கோளாறு நீங்கிரு. ஆண்மைக்கு வர எஸ். எப்படி? 100% இத நீ கஷாயமா வச்சு வச்சு ஆ. கருவேப்பிலைய இல்ல கருவேப்பிலை பொடி சாதமா சாப்பிட்டு பாருங்க. ஆ. அப்புறம் 1 2வது பாருங்க, ம். இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா, ம். ஐயா இந்த சாப்பிட்டு பாருங்க. இந்த பழத்தை சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஆ. இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா, ஆ. இந்த பழத்துக்கு உள்ள கொட்டை இருக்கு. ஆ. அதுக்கு இந்த துவர்ப்புத்தன்மை இருக்கு. ஆ. சர்க்கரை குறைக்கு. ஓ, சூப்பருங்க ஐயா. இதுங்க ஆ. சர்க்கரை குறைக்கு. ம். 2வது இன்னொன்னு, பெண்களுக்கு விசேஷமா பெண்களுக்கு என்ன நடக்கு தெரியுங்களா? ம். இந்த கருவேப்பிலை மாத்திரம் சாப்பிட்டா போது ம். முடி கொட்டுறது, ம். பொடுகு ம். எல்லாமே அது அருமையா வர முடி. ஓ, இப்ப ஆண்மை கோளாறு உள்ளவங்க எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? அது தொடர்ச்சியா சாப்பிட்டு வரணும். ஆ. ஆண்மை கோளாறு ரெடி ஆயிருச்சுன்னா நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, ஆமா, அப்ப குறையுமில்ல, ஆமா. அப்ப நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க உங்க பாட்டுக்கு ரீசார்ஜ் பண்றது பழம் சாப்பிட்டே இருக்கிறீங்க. ஆ. வாயில பாருங்க, நிறைய வச்சிருக்கீங்க. ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.